ஹாய். இது இப்போ நம்ம இந்த யூடியூப் சேனல் முழுசு எல்லாமே உங்களுக்கு ஒரு வுட்டு பற்றி, வுட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கும், என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டோர் ஒரு கதவு வாங்க போகிறோம் அப்படின்னா வாசக்காலோட திக்னஸ் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது 5க்கு 4. ஏன் 5னா, எங்கே நம்ம செவுத்தில் பூசுவோம் இல்லையா, அந்த இடம் 5 வரும். எங்கே வெளியில் நம்ம பார்வைக்கு தருது இல்லையா, இது 4 வரும். இது 5க்கு 4. இதுக்கு பேர் திறனை. இந்த மாடல் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் திறனைன்னு சொல்லுவோம். இது திறனை. இது தட்டு. தட்டில் இங்கே தான் நம்ம டோர் உட்காரும். டோர் நம்ம இங்கே தான் கீழே தான் மாட்டி திறந்து மூடுற மாதிரி உட்கார வைப்போம். ஸோ இது தட்டு. இது திறனை. எந்த இடத்துல செவுத்தில் உட்காரமோ அதை 5ன்னு சொல்லணும். எங்கே பார்வைக்கு வருதோ அது 4. 5க்கு 4 திக்னஸ் இது. ஓகேவா? இது ஃபஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கானா. கானாங்கிற ஊர்லேருந்து வரதுனால இது பேர் கானா. ஃபஸ்ட் குவாலிட்டி. இது கானா செகண்ட் குவாலிட்டி. ஏன் செகண்ட் குவாலிட்டின்னு, சேம் 5க்கு 4 தான் இதுவும். ஏன் செகண்ட் குவாலிட்டி அப்படின்னா, மரத்தில் பாருங்களேன் உங்களுக்கு வெள்ளை வருது. இந்த ஒயிட்டு அதிகமாகவும் மெரூன் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி வரும் கானாவில். இது ஃபஸ்ட் குவாலிட்டி. நல்ல கலராக இருக்கு இல்லையா, அதனால். இதுலேயே அடுத்த குவாலிட்டி, அடுத்த ஒரு திக்னஸ் இருக்குது. 5க்கு 3. ஸோ சேம் திங். 5 உங்களுக்கு செவுத்தில் பதிஞ்சிரும், சிம்பிடிச்சு பூசுவோம் நம்ம. இந்த 3 நமக்கு பார்வையாக இருக்கும். ஸோ இது பாருங்களேன், இங்கே இந்த பக்கம் பாருங்கள், திறனை நல்லா பெருசாக போட்டிருக்கும். இங்கே திறனை கம்மியாக போட்டிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க இந்த இடத்துல மாடல் போடுவாங்க. ஏதாச்சும் ஒரு கார்விங் டிசைன்ஸு, ஒரு ஃப்ளார்ஸு, ஒரு கொடி மாதிரி வரைவாங்க. அதுக்காக இங்கே ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்த நல்லா ஸ்பேஸாக விட்டுருப்போம். இங்கே கார்விங் வேண்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காக இந்த இடத்த நல்லா அதிகமாக மாட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இது டபுள் எஸ் தரணை. திறனையிலேயே டபுள் எஸ் தரணை. இது சிங்கிள் எஸ் தரணை. இது நார்மல் தரணை. ஒரே ஒரு ஒன்று வந்துருக்கு இல்லையா, இது நார்மல் தரணை. இதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது எல்லாமே மெயின் டோருக்கான ஆப்ஷன்ஸ். நீங்கள் இதுக்கு மேலேயும் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். 6க்கு 5 மரம் இருக்கும், 7க்கு 5 மரம் இருக்குது, 6க்கு 6, 5க்கு 5லாம் கூட மரம் இருக்குது. நமக்கு நார்மலாக நீங்கள் ரெடிமேடில் போகணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நார்மலாக இதான் ரெடியாக இருக்கும். 5க்கு 4, 5க்கு 3 ரெடியாக இருக்கும். இது மெயின் டோருக்காக. அண்ட் பெட்ரூமுக்கு 4க்கு 3 மோஸ்ட்லி போடுவாங்க. 4 இப்போ ஃபஸ்ட் சொல்கிறது எப்பவுமே செவுத்தில் பதிவு நாங்கள் ஃபஸ்ட் சொல்லுவோம். 4. 3ங்கிறது வெளியில் நம்ம பார்வைக்கு வரணும்ல, அதை நம்ம 2வது சொல்லணும். ஸோ 4க்கு 3. இதுக்கு இந்த திறனை போட்டால் போதும். ஏன்னா பெட்ரூம் தானே வரப்போகுது. ஸோ இந்த திறனை போட்டால் போதும். ஸோ அதுக்காக நம்ம 4க்கு 3 போடுறோம். ஓகேவா? பெட்ரூமுக்கு இதை விட கம்மியும் இருக்குது. 4க்கு 2 இருக்குது. 2 இவ்வளோ தான் வரும். ஸோ இதெல்லாம் பிஞ்சு மரம் அப்படிங்கிறதுனால 4க்கு 2 மோஸ்ட்லி நாங்கள் கஸ்டமர்ஸ் கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள், இல்லை எனக்கு அது போதும், மோர் தென் என்னாஃப்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இதில் உங்களுக்கு 4க்கு 3 சொல்கிறீங்கள, 4க்கு 3 ஃபுல்லாக வந்துருமான்னு கேட்டால் வராது. இது நாங்கள் 4க்கு 3ன்னு சொல்லுவோம். பட் நம்ம இழைக்கும் போது 3.25க்கு 2.25 தான் வரும். இப்போ இதுலேயே பாருங்களேன், 5க்கு 3 5க்கு 3 ஃபுல்லாக வருமானு கேட்டால் வராது. 3.25க்கு 2.25 தான் வரும். அதே மாதிரி 5க்கு 4 ஃபுல்லாக வருமானு கேட்டால் வராது. 4.25க்கு 3.25 தான் வரும். ஏன்னா நம்ம இழைக்கும் போது அதுக்கான திக்னஸ் கம்மியாகிடும். ஆனால் நம்ம கணக்கு போடும்போது நாங்கள் 5க்கு 4 தான் கணக்கு போடுவோம், 5க்கு 3 தான் கணக்கு போடுவோம், 4க்கு 3 தான் கணக்கு போடுவோம். இதுதான் பேசிக். நீங்கள் ஒரு டோர் வாங்க போகிறீங்கன்னா என்ன திக்னஸில் வாங்க போகிறீங்கிறது தான் ஃபஸ்ட்டு பேசிக். ஸோ அதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் நிறைய வுட் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. இதில் இப்போ இன்கேஸ் உங்களுக்கு தேக்கு மரம் வேண்டாம் எனக்கு அப்படின்னா வேப்ப மரம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரெடிமேடாக வர பீஸ். இதெல்லாம் கொஞ்சம் மரத்தில் ஜாயிண்ட் இருக்கும். ஸோ 2500 தான் ஃப்ரேம் வரும். ஸோ இதை கொஞ்சம் மரத்தில் ஜாயிண்ட் இருக்கிறதுனால அந்த ரேட்டு வரும். மகாக்கனி ஃப்ரேம் இருக்கும், கோங்கு மர ஃப்ரேம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பெட்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் ஹவுஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் போகிறது பெஸ்ட் திங். ஃபஸ்ட் குவாலிட்டி காசு இருந்தால் ஃபஸ்ட் குவாலிட்டி போங்க, இல்லை கம்மியாக இருக்குன்னா செகண்ட் குவாலிட்டி போய்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வேப்ப மரம், கோங்கு மரம், வேங்க அதெல்லாம் நான் காட்டுறேன். ஓகேவா? தேங்க்யூ.